Actually, 11th account, sir. Good morning for all, sir. Sir, 11th பொறுத்தவரையிலும் நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனுக்கு அடுத்தது ஜேர்னல்ஸ் பார்க்கணும். சார் ஆக்சுவலா அக்கௌண்ட்ஸ் புக்ல பாரு பேஜ் நம்பர் 73ல பாரு பேஜ் நம்பர் 73 இதுல பாரு எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த எக்ஸசைஸ் சம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 6 சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 7 சம் 7 சம்ஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, கணக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த கணக்கு நீயே ஒர்க் அவுட் பண்ணிப்பார். புரியுதுங்களா? அதாவது எல்லாருமே நீங்க அக்கௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு சார், அதனால கொஞ்சம் ஹரியப் பண்ணணும். அதனால இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் பேஜ் நம்பர் 73ல இருந்து 74ல பாரு, மொத்தம் 7 சம்ஸ் இருக்கு. இதை கம்ப்ளீட்டா அக்கௌண்ட்ஸ் நோட் இருக்கு இல்லையா, அக்கௌண்ட்ஸ் நோட்ல கம்ப்ளீட்டா நீ ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். இந்த சம்ஸ்ல ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை இருந்தா நோட் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்பு. அப்ப மறுபடியும் நம்ம அந்த சம்ஸ் ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? அதனால அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 73ல இருந்து அதே மாதிரி 78 ஃபர்ஸ்ட் 7 சம்ஸ் இருக்கு, எக்ஸசைஸ் சம்ஸ். ஏன்னா எல்லா எக்ஸசைஸ் சம்ஸ் நீ ஒர்க் அவுட் பண்ணினா தான் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். உனக்கு சப்போஸ் கணக்கு புரியல அப்படின்னா சார், அந்த இல்லஸ்ட்ரேஷன் கணக்கு எடுத்து அது எப்படி போட்டிருக்கானோ அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாரு. அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் நம்ம அந்த கணக்கை ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது 8வது சம் பாரு, ஜேர்னல்ஸ் 8th சம் பாருங்க. Enter the following transaction in the journal of Manohar, who is dealing in textile 2018 March. Manohar started business with the cash 60,000, purchased furniture for cash 10,000, bought goods for cash 25,000, bought goods from Kamalesh on credit 15,000, sold goods for cash 28,000, sold goods to Hari on credit 10,000, paid Kamalesh 12,000, paid rent 500, received from Hari 8,000, withdraw cash for personal use எவ்வளவு சார் 4,000. பாருங்க, இந்த சம்ஸ் நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த சம்ஸ்ல மறுபடியும் டவுட் இருந்தா அடுத்த சம்ஸ் நீ ஒர்க் அவுட் பண்ணிப்பா. date, serial number, particulars, debit, credit. ये क्या लाइन बोल पर 2018 मार्च डेट है 2018 March. One of the transaction பாரு, 1ஆம் தேதி பாரு. Manohar started business with the cash 60,000. Manohar started business with the cash rupees 60,000. அதாவது 60,000 முதலுடன் தொழில் தொடங்கினார். சார், ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ்னாவே நீ எதையும் நீ யோசனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சார். அதாவது கேஷ் அக்கௌண்ட் cannot do capital account. You do not follow any rules and regulations. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் பார்க்க தேவையில்லை சார். You must put it the cash account debit and capital account credit. ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்ப கேஷ் அக்கௌண்ட் debit to capital. The rule பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. capital account எவ்வளவு சார்? 60,000. Then 60,000. புரியுதா? அப்ப started
started business with cash. அவ்வளவுதான் சார். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா started business with cash. அப்ப கேஷ் அக்கௌண்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. அடுத்து ரெண்டாவது இது பாருங்க, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா மனைத்துணை பொருள்னு சொல்லுவோம் தமிழ். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். அப்போ எதை கொள்முதல் பண்றான்? பர்ச்சேஸ் பண்றான் ஃபர்னிச்சர். புரியுதுங்களா? அப்ப இதுல என்ன பண்ணுங்க, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், ரெண்டு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அடுத்தது மூணு டெபிட் ஆல் expenses and losses, credit all incomes and gains. First debit the receiver, credit the giver. Debit what comes in and credit what goes out. Debit all expenses and losses, credit all incomes and gains. For first formula, started business with the cash added. You need not follow any rules and regulations. You cash account to capital account automatically டெபிட் கிரெடிட் பண்ணி போகலாம். அடுத்து ரெண்டாவது அதாவது பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணிடுறான், கேஷை கொடுத்து, அதாவது பணத்தை கொடுத்து எதை பண்ணலாம், ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணலாம், மனத்தினை பொருட்கள். அப்ப டெபிட் த ரிசீவர். ஃபர்ஸ்ட் டெபிட்டை மட்டும் பா, இது ஒண்ணுக்கு தான் ஃபார்முலா பிரகாரம் நான் ஒவ்வொன்று என்ட்ரி சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு மேலே நீயே போடாது. டெபிட் த ரிசீவர். அப்ப நம்ம ஏற்று நம்ம பேர் இடம் பெறுமா? இடம் பெறாது, அதனால டெபிட் பண்ண முடியாது. அடுத்தது டெபிட் வாட் கம்ஸ் இன். அதுக்கு அடுத்தது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்ப எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் கிடையாது. அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன். இந்த ஃபார்முலா டெபிட் பண்ணலாம் இல்லையா? டெபிட் வாட் கம்ஸ் இன் ஃபர்னிச்சர். புரியுதுங்களா? அப்ப ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு அப்ப கிரெடிட் த கிவர். அப்ப ஃபர்னிச்சர் பாஸ் வாங்கினா எதை கேஷை பே பண்றோம். அப்ப நாம தான் என்ன பண்றோம், கேஷ் பே பண்றோம். அப்ப கிரெடிட் த கிவர் நம்ம பேர் பதிவு என்டர் பண்ண முடியாது. அப்ப கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப நான் ஃபர்னிச்சர் வாங்கினேன், எதை கொடுத்துட்டு வாங்கினேன், கேஷ். அப்ப வாட் கோஸ் அவுட், கேஷ். அப்ப டு கேஷ் அக்கௌண்ட், to cash account. எவ்வளவு சார்? to cash account 10,000. அப்ப 10,000 then 10,000. அப்ப bought அல்லது purchase எப்படி வேணாலும் bought furniture for cash. புரியுதுங்களா? அடுத்தது தேர்ட் பாருங்க, பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். பாட் கூட்ஸ்னாவே பர்ச்சேஸ் தான். கூட்ஸ்னாவே நமக்கு என்னது, பர்ச்சேஸ். புரியுதுங்களா? அப்ப கூட்ஸ்னா கூட்ஸ் அக்கௌண்ட் கிடையாது, கூட்ஸ்னாவே நமக்கு பர்ச்சேஸ் கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப கூட்ஸ்னாவே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கண்ணை பண்ணிட்டு டெபிட் பண்ணிடுது. ஃபாலோ த எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்ப பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா. அப்ப என்ன பண்ணிடுறான், ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். அப்ப எதை பர்ச்சேஸ் பண்றான், கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றான். அப்ப வாட் கோஸ் அவுட், கேஷ். அப்ப பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். அப்ப பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளவு சார்? எவ்வளவு? 25,000 சார். அப்ப 25,000 then 25,000. அப்ப purchase goods for cash. புரியுதுங்களா? அப்ப ஃபோர்த் பாருங்க, ஃபோர்த்து. அப்ப ஃபோர்த் இல்ல, ஆறாம் தேதி, 6 தேதி bought goods from Kamalesh on credit. bought goods. அப்ப போன ஃபார்முலா என்ன சார் பார்த்தோம், bought goods for cash. காசை கொடுத்து சரக்கு வாங்கணும் சார்.
அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டேன். அப்ப வாட் கோஸ் அவுட்? கேஷ் கோஸ் அவுட். அதனால கேஷ் அக்கௌண்ட கிரெடிட் பண்ணேன். அப்ப 6th பாருங்க, bought goods from Kamalesh on credit. bought goods on Kamalesh on credit. அப்ப bought goods on Kamalesh அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்? கமலேஷ்ங்கிற பேர் கொடுத்திருந்தனால it is a credit transaction, not a cash transaction. Cash transaction meaning what? You make the cash paid immediately. That's called a cash transaction. அதே credit transaction போது you cannot give any amount given to the seller. seller யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதனால அது credit transaction. அப்ப இந்த transactionல give the name, person name. That's called a credit transaction. புரியுதுங்களா? அப்ப purchase goods on Kamalesh from Kamalesh on credit. அவனே கிரெடிட் கடனுக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் கமலேஷ் பேசுனால பர்ச்சேஸ் கொடுத்தனால அது கேஷ் ஆனாலும் சரி கிரெடிட் ஆனாலும் சரி பர்ச்சேஸ் டெபிட் பண்ணிக்கோ. அப்ப பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டா டு நாம வாட் கோஸ் அவுட் கிரெடிட் பண்ணலாம். ஆனா அதுல கேஷ் வெளியே போகல, அதனால கிரெடிட் பண்ண முடியாது. கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் வைக்க முடியாது. அப்ப கிரெடிட் த கிவர். அப்ப கிரெடிட் த கிவர் யாரு? இந்த சரக்கை தருபவர் நமக்கு கமலேஷ். அப்ப நம்ம ஏட்ல கமலேஷ் பேர் வரலாம் சார், கமலேஷ் ஏட்ல நம்ம பேர் வரலாம் சார். அப்ப கிரெடிட் த கிவர், இந்த சரக்கை நமக்கு அனுப்புவது யாரு? கமலேஷ். அதனால கிரெடிட் த கிவர். அப்ப டு கமலேஷ் அக்கவுண்ட். கமலேஷ் அக்கவுண்ட் எவ்வளவு சார்? டு கமலேஷ் அக்கவுண்ட் 15,000. 15,000. அதாவது bought goods from Kamalesh. அதுக்கு அடுத்தது 8th one பாருங்க, sold goods for cash. சார் இதே மாதிரிதான் டிரான்சாக்ஷன் திரும்ப இதே தான் மாத்தி வரும். நீ ஒரு தடவை ஒரு கணக்குக்கு டிரான்சாக்ஷன் கரெக்டா பணம் தெரிஞ்சுக்கிட்டா அதே டிரான்சாக்ஷன் தான் எல்லாரும். புரியுதுங்களா? அப்ப sold goods for cash. அப்ப sold goods for cash அதாவது நாம என்ன பண்றோம்? சரக்கு விற்கிறோம், ரொக்கத்திற்கு விற்கிறோம். புரியுதுங்களா? அப்ப sold goods for cashனா சேல்ஸ் பண்ண, சேல்ஸ் goods to some persons. புரியுதுங்களா? கேஷுக்கு வித்துறோம். புரியுதுங்களா? அப்ப டெபிட் த ரிசீவர். அப்ப சரக்கு விற்கிறோம், டெபிட் த ரிசீவர். அப்ப அந்த பணத்தை வருது உள்ளுக்கு. அதனால நாம என்ன பண்றோம்? அதை ரிசீவ் பண்றது நாம். அப்ப நம்ம ஏட்ல மட்டும் வைக்க முடியாது. டெபிட் த ரிசீவர். அடுத்து டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன் பணம். சரக்கு வித்துறேன், பணம் உள்ளுக்கு. அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அக்கவுண்ட். கேஷ் அக்கவுண்ட் டேட்டா, கேஷ் அக்கவுண்ட் டேட்டா 2. சார் சேல்ஸ் சோல்டு சேல்ஸ் அப்படின்னு வந்தாவே சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்க. நீ நாட் ஃபாலோ எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சோல்டு சேல்ஸ் வந்துட்டாரு டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் ஆட்டோமேட்டிக் எப்படி பர்ச்சேஸ் கிரெடிட் பண்றோம் கண்ண மூடிட்டு அதே மாதிரி சேல்ஸ் கிரெடிட் பண்ணலாம். சேல்ஸ் அக்கௌண்ட். அப்ப எவ்வளவு சார்? 28,000 சார். அப்ப எவ்வளவு என்ன பண்றோம்? 28,000. அப்ப 28,000. Narration sold goods for cash. புரியுதா? அதுக்கு அடுத்தது 10th transaction sold goods to Hari on credit. sold goods to Hari on credit. பாருங்க, போன தடவை கேஷ் டிரான்சாக்ஷன் சார், ஏன்னா கேஷ் சரக்கு கொடுக்கும். ஆனா இந்த தடவை என்ன சொல்றான் பாருங்க, sold goods to Hari. ஹரிக்கு சரக்கு வித்திருக்காரு, கடனுக்கு சரக்கு வித்திருக்காரு. sold goods to Hari. அப்ப கேஷ். புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் டெபிட் வைக்கணும். டெபிட் த ரிசீவர், டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். டெபிட் வாட் கம்ஸ் இன். போன டிரான்சாக்ஷன்ல கேஷ் வந்ததுனால டெபிட் வாட் கம்ஸ் இன் ரிசீவர். அடுத்தது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாசஸ். இல்ல எக்ஸ்பென்சஸ் லாசஸ் இல்ல, சரக்கு தான் வித்திருக்கோம். அப்ப டெபிட் த ரிசீவர் வைக்கலாம் இல்ல. அப்ப டெபிட் த ரிசீவர் யாரு? நாம் அனுப்பக்கூடிய சரக்கை ரிசீவ் பண்றது யாரு? ஹரி. அப்ப டெபிட் த ரிசீவர். புரியுதுங்களா? அப்ப நாம் அனுப்பக்கூடிய சரக்கை ரிசீவ் பண்றது யாரு? ஹரி. அப்ப நம்ம ஏட்ல ஹரி பேர் வரலாம், ஹரி ஏட்ல நம்ம பேர் வரலாம் இல்லைங்களா?
அப்ப இந்த சரக்கை ரிசீவ் பண்றது யாரு? ஹரி. அப்ப நம்ம ஏட்ல ஹரி அக்கவுண்ட் தான். ஹரி அக்கவுண்ட் டேட்டா டு அதே மாதிரி சேல்ஸ் வந்துட்டாரு. நீ கணக்கு நான் என்ன பண்ணா சேல்ஸ் அக்கவுண்ட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். எவ்வளவு சார்? எவ்வளவு? 10,000 சார். எவ்வளவு? 10,000. sold goods to Hari. அவ்வளவுதான் சார். அதுக்கு அடுத்தது பாருங்க 14வது டிரான்சாக்ஷன் பாருங்க. பெய்டு கமலேஷ் 12,000. அப்ப 14 பெய்டு கமலேஷ் 12,000. அப்ப பெய்டு கமலேஷ் என்ன? பெய்டு கமலேஷ்னா பாருங்க பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் இருக்கு இல்லைங்களா, ஆன் கிரெடிட். புரியுதுங்களா? அப்ப பெய்டு கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். அப்ப பெய்டு கூட்ஸ் பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ். அப்ப ஏற்கனவே கமலேஷ் கிட்ட இருந்து நம்ம கடனுக்கு சரக்கு வாங்கியிருக்கோம் இல்லைங்களா. புரியுதுங்களா? 6வது டிரான்சாக்ஷன் என்ன பண்ணோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கமலேஷ் அக்கௌண்ட் போட்டோம் இல்லைங்களா. இப்ப நம்ம பெய்டு கமலேஷ். அப்ப கமலேஷுக்கு பணத்தை கொடுக்குறோம். புரியுதுங்களா? அப்ப பெய்டு கமலேஷ்னா நீ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். பெய்டு கமலேஷ்னா கமலேஷ் கொடுக்குறானா அல்லது நாம கொடுக்குறாமா அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்க. அப்ப மேல டிரான்சாக்ஷன் பாரு, பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ். அப்ப கமலேஷ் இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சரக்கு வாங்கியிருக்கோம் இல்லைங்களா. அப்ப எதுக்கு வாங்கியிருக்கோம் சார்? கடனுக்கு, ஆன் கிரெடிட். புரியுதுங்களா? அப்ப இந்த 14ஆம் தேதி அவனுக்கு காசை கொடுத்துட்றோம். கடனுக்கு சரக்கு வாங்கியிருக்கலாம், அப்ப காசை கொடுக்கணும். அப்ப பெய்டு கமலேஷ். அப்ப பெய்டு கமலேஷ் அப்படின்னு பார்க்கும்போது நாம கமலேஷுக்கு காசு அனுப்புறோம். அப்ப புரியுதுங்களா? அப்ப டெபிட் ரிசீவர், டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ். இது டெபிட் லாஸ் கிடையாது, டெபிட் வாட் கம்ஸ் இன். எதுவும் வரல, ஏன்னா நாம தான் பணத்தை அனுப்புறோம். அப்ப டெபிட் ரிசீவர். புரியுதுங்களா? அப்ப டெபிட் ரிசீவ் இல்லை. அப்ப நாம அனுப்ப கொடுத்த பணத்தை ரிசீவ் பண்றது யார் சார்? ஹரி. சாரி, கமலேஷ். புரியுதுங்களா? அப்ப கமலேஷ் அக்கௌண்ட் எப்பா கமலேஷ் அக்கௌண்ட் டேட்டா டூ பாருங்க 2 எந்த அக்கௌண்ட்ல நம்ம கிரெடிட் பண்ணலாம்? நாம பணம் அனுப்பணும். அப்ப வாட் கோஸ் அவுட்? அப்ப பாருங்க கிரெடிட் கிவர் நாம தான் பணத்துக்கு நம்ம பேர் இருக்க முடியாது. அப்ப கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப கிரெடிட் வாட் கோஸ் அவுட் யார்கிட்ட போறதுன்னா கேஷ். அப்ப கேஷ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு சார்? எவ்வளவு? 12,000. 12,000. அப்ப நரேஷன் பெய்டு கமலேஷ் 12,000. புரியுதுங்களா? date, serial number, what class, and secret. Apply 2018 March. அடுத்தது எந்த டிரான்சாக்ஷன்? 18 பாருங்க. 18 புரியுதா? பெய்டு ரெண்ட். பெய்டு ரெண்ட். நாம ரெண்ட் பே பண்றோம் சார். பெய்டு ரெண்ட். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் டெபிட் த ரிசீவர் வைக்க முடியாது, ஏன்னா பெய்டு ரெண்ட் தான். அடுத்தது டெபிட் வாட் கம்ஸ் இன், எதுவும் வைக்க முடியாது. அடுத்து மூணாவது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் வைக்கலாம் இல்லைங்களா. அப்ப ரெண்ட்டுங்கிறது எனக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் பே பண்றோம், ரெண்ட்டுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்ப ரெண்ட் அக்கௌண்ட்னா என்ன எக்ஸ்பென்சஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் அப்படி, சேலரியா இருந்தா சேலரி, அதே மாதிரி வேல்யூஸா இருந்தா வேல்யூஸ், அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா அட்வர்டைஸ்மெண்ட், இன்சூரன்ஸ் பிரீமியம் இருந்தா இன்சூரன்ஸ் பிரீமியம், என்ன செலவோ அதை அப்படியே டெபிட் பண்ணி. அப்ப ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா 2. அப்ப ரெண்ட் அக்கௌண்ட் எவ்வளவு சார்? ரெண்ட் அக்கௌண்ட் 500. அப்ப 500. அப்ப 2.
எதை கிரெடிட் பண்ணலாம்? கிரெடிட் த கிவர் வைக்கலாம். ஆனால் நாம தான் ரெண்டை பே பண்ண நம்ம பேர் வரக்கூடாது, வைக்க முடியாது. அப்ப கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப ரெண்ட் எந்த மாதிரி கொடுக்குறேன் சார்? கேஷ் தான் கொடுக்குறீங்களா? அப்ப கிரெடிட் வாட் கோஸ் அவுட்? கேஷ். அப்ப டு கேஷ் அக்கௌண்ட், டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ சார்? 500. அப்ப பெய்டு ரெண்ட். புரியுதா? அதுக்கு அடுத்தது அப்ப அதுக்கு அடுத்தது பாருங்க, 25th received from Hari. 25th received from Hari.